ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகம் முழுவதும் மீண்டும் கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனலை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது தமிழகத்தில் உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்டோட அஃபிஷியல் வெப்சைட்டுமே இதில் இருக்குது. இதில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஊருக்கான ஜாப் வந்திருக்கா இல்லைன்றதை நீங்கள் செக் பண்ணலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி தமிழகம் முழுவதும் உள்ள கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதாவது 2299 வேக்கன்சி வந்து கொடுத்துருந்தாங்க. மீண்டும் இப்போ அந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்தா ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன, அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட்டை வந்து மாற்றி அமைச்சு ஒரு அரசாணையை வந்து கொடுத்துருந்தாங்க. அதன் காரணமாக அந்த வேலைவாய்ப்பை மீண்டும் நிரப்புங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ புதிய ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா, ஜென்ரல் கேட்டகரிக்கு 21 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதேமாரி பிசி, எம்பிசி, டிஎன்சி 21 வயசுலேருந்து 39 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். எஸ்சி, எஸ்டி ஆதரவற்ற விதையை வந்து 21 வயசுலேருந்து 42 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதேமாரி வந்து பாருங்கள், சென்னை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னை டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 16/10/2025. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மொத்தமாக 20 வேக்கன்சி இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. உங்களுக்கான ரைட்டிங் டெஸ்ட் இருக்குது பாருங்கள். அது எப்போ நடைபெற போகுதுன்னா 17/10 to 26/10 வரைக்கும் நடக்க போகுது. அதேமாரி இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் 9/12/2025 16/11/2025 வரைக்கும் நடக்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இது சென்னைக்கான ஒரு வேலைவாய்ப்பாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டத்துக்குமே திரும்ப ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணாதவங்க மீண்டும் அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா திரும்ப அப்ளை பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கு சென்னைக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ பழைய இருந்த அதே நோட்டிஃபிகேஷன் தான், எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ திரும்ப ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோன்னு தவிர மற்றபடி எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி தாங்க ப்ராசஸ் இருக்க போகுது. ஸோ இப்போ நம்ம ஒன்ஸ் அகைன் வந்து பார்த்துடலாம். அதாவது கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு தான் கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து ஸ்டார்டிங்கில் 11,100 ரூபாய் கொடுக்குறாங்க. அதிகபட்சமாக 35,100 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து கிடைக்க போகுது. அதேமாரி வந்து ரிசர்வேஷன் இப்போ வந்து ஒவ்வொரு தாலுக் வைஸாக தான் வேக்கன்சி கொடுத்துருப்பாங்க. அதில் மொத்தமாக எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, எந்த கிராமத்துக்கு கொடுத்துருக்காங்க, ஸோ எந்த இன சுழற்சி முறை கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. இல்லை கொடுத்துருக்காங்க 4 கிராமத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 4 கிராமத்துக்கும் எந்த இன சுழற்சி முறை அப்ளை பண்ணலாம், எந்த கம்யூனிட்டி அப்ளை பண்ணலாம், முன்னுரிமை இருக்கா இல்லையா, ஆண் பெண் யார் அப்ளை பண்ணலாம், அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த தாலுக், உங்கள் ஓன் தாலுக் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், வேறு ஒரு தாலுக்கில் போயிட்டு அப்ளை பண்ண முடியாது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் தாலுக் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு 4 கிராமத்தில் எந்த கிராமத்துக்கு உங்களுக்கு தகுதி இருக்கோ அந்த கிராமத்துக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10th ஃபெயிலேருந்து எனி டிகிரி முடித்தவங்க வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதேமாரி அதே வட்டத்தை சார்ந்தவர் மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும். தமிழ் வந்து நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் பேசிக் இன்ஃபர்மேஷன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி உங்கள் தாலுக் ஆஃபீஸுக்கு தான் நீங்கள் அனுப்பணும். ஸோ தாலுக் ஆஃபீஸ் அட்ரஸ்க்கு அனுப்பி வச்சுக்கோங்க. டேரெக்டாகவோ அல்லது கொரியர் மூலமாகவோ தபால் மூலமாகவோ உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை அனுப்ப பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரே மாதிரி தான் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் இருக்க போது. ஸோ எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, அதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ தேவைப்பட்டவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ விண்ணப்பிக்க மட்டும் எந்த தாலுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, எந்த கிராமத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு, மற்றபடி உங்கள் நேம் என்ன, ஃபாதர் நேம் என்ன, உங்களுடைய அட்ரஸ் என்ன, எந்த தாலுக்கில் இருக்கீங்க, கிராமத்தில் இருக்கீங்க, டேட் ஆஃப் பர்த் என்ன, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ஃபில் பண்ண பாருங்கள். டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணோம் அப்படின்னா, உங்களுடைய இறுதி வகுப்பு அதாவது டிசி மற்றும் மார்க்ஷீட் கேட்டிருக்காங்க, இருப்பிட சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, ஜாதி சர்டிஃபிகேட்,
ஆதார் அட்டை நகல், வாக்காளர் அடையாள அட்டை கேட்டிருக்காங்க. டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் அட்டாச் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் கொடுக்க தேவையில்ல. அதேமாரி வந்து பாருங்கள் ரேஷன் கார்டு கேட்டிருக்காங்க. முன்னுரிமை இருக்குது, ப்ரியாரிட்டி இருக்குது அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணணும். 25 ரூபாய்க்கான அஞ்சலி விலையை ஒட்டி அனுப்புங்க அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணோம். ஸோ நம்ம சேனலில் எப்படி வீடியோ போட்டிருக்கோம், யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தா நிறையா மாவட்டத்துக்கு அந்த ஸ்கில் டெஸ்ட்டு வச்சுட்டாங்க, எக்ஸாமினேஷன் வச்சுட்டாங்க, இன்டர்வியூ கொண்டு வச்சுட்டாங்க ஒரு சில டிஸ்ட்ரிக்கு. பட் இப்போ வந்து பாருங்கள் மீண்டும் இதுக்கான அப்ளிகேஷன் தமிழகம் முழுதும் எல்லா மாவட்டத்திலையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் செக் பண்ணி பார்த்துட்டு அதில் நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் பேஜ் அப்படின்னு இருக்குது. இப்போ உங்கள் டிஸ்ட்ரிக் அப்படின்னா அதில் நோட்டீஸில் போயிட்டு ரெக்ரூட்மெண்ட் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஜாப் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதில் வந்து பாருங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்னா விருதுநகர் மாவட்டம் அங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 11/10/2025 அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து எங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் அங்கேருந்து கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி எங்கன்னா 15/10/2025 அதுக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை வந்து பண்ண பாருங்கள். அதுக்கடுத்து வேலூர் மாவட்டம் கொடுத்துருக்காங்க 13/10/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு திருவாரூர் மாவட்டம் கொடுத்துருக்காங்க 11/10/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு சில இடத்துல வந்து ஃபுல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு சில இடத்துல வந்து பார்த்தா நோட்டிஃபிகேஷன்ஸ் அவ்வளோ வந்து மென்ஷன் பண்ணலை. பழைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னா உங்களுக்கு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பூர் மாவட்டம் அங்கேருந்து கொடுத்துருக்காங்க. கடைசி தேதி டிஸ்ட்ரிக் அதாவது ஊர் தாலுக் வைஸாக கடைசி தேதி மாறுபடுது. 1/8/10 கொடுத்துருக்காங்க, இன்னொரு தாலுக் 9/10 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் திருப்பத்தூர் மாவட்டம் அங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க. கடைசி தேதி 13/10/2025 அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு திருச்சிராப்பள்ளி லாஸ்ட் தேதி வந்து 13/10/2025. சிவகங்கை மாவட்டத்துக்கும் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் தேதி 7/10 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சேலம் கொடுத்துருக்காங்க, நாகப்பட்டினம் கொடுத்துருக்காங்க, ஈரோடு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கோயம்புத்தூர். ஸோ இந்த மாதிரி பல மாவட்டங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துட்டாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தா அஃபிஷியலாக வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணல, பட் உங்களுக்கு செய்தித்தாள்களை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இன்று முதல் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ நீங்கள் லாஸ்ட் தேதிக்குள்ளே இது அப்ளை பண்ணாதவங்க, ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா விட்டுருங்க, நீங்கள் திரும்ப அப்ளை பண்ண வேண்டாம். ஏன்னா இது திரும்ப அப்ளிகேஷன் மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஏஜ் வந்து பார்த்தா உங்களுக்கு மாற்றி அமைச்சிருக்காங்க. அதனால் இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க ஒரு சில பேர் வந்து ஏஜ் இல்லைன்றதால அப்ளை பண்ணாமல் விட்டுருப்பீங்க. இப்போ இந்த ஏஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ திரும்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வழங்கியிருக்காங்க. அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. சொந்த தாலுக்கில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், வேறு ஒரு தாலுக்கில் போய்ட்டு அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வெப்சைட்டில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய நோட்டிஃபிகேஷன் என்ன இருந்துச்சோ அதே வேக்கன்சி தான், அதே இன்னும் சூழ்ச்சி முறை தான் கொடுத்துருக்காங்க, எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான தேதியை மட்டும் புதுசாக ஓப்பன் பண்ணிட்டாங்க, லாஸ்ட் தேதி புதுசாக கொடுத்துருக்காங்க. அதேமாரி அந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து பார்த்தா மீண்டும் உங்களுக்கு மாறுபடும், இன்டர்வியூக்கான தேதி மாறும். ஆல்ரெடி இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க இப்போ நீங்கள் திரும்ப அட்டன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. அதேமாரி ஆல்ரெடி இந்த வேலைக்கு அப்ளை பண்ணவங்க இப்போ திரும்ப நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.